இந்த நாள் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள். அதுக்காக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போக வேண்டியிருக்கு. என்னென்னா 11 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். பார்த்தேன் ரசித்தேன்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது, சரண் சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஜியை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன். அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கேப் டைமில் முழு கதை கூட நான் சொல்லலை. சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன், இப்படி ஒரு சீன் இருக்கும், அப்படி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி, ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார். ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க, வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கலாம் சொல்லுவார். அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதை தியாகராஜன் சார்கிட்ட சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் பட வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். இது வந்து 23 வருஷம்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து 2001 இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்லன்னு சொன்னேன்னா, இந்த பிறந்த நாள் அன்றைக்கி தான் 2001 ஏவிஎம்மில் ஆர்ஆரில் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம், தமிழோட பூஜை. மறுபடியும் 24 வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம், இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து 25வது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். அதனால் இது ஒரு வெள்ளி 25 வருஷத்தில் என்ன சொல்லுவாங்க, சில்வர் இயர்னு சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ்ஸு தான். இது நான் உங்களை மோசத்துக்காக சொல்லலை. அத்தனை பேரை ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு இதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே கவிதாலயால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அடுத்த படம் பண்ணேன். ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும், எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன். இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதோட அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க, யார் யார் டெக்னீஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவிப்பு வரும். நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஜி, தியாகராஜன் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.